சும்மா இருந்த பாம்பை சொரிஞ்சு விட்ட கதையா நானே யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்த்தா தலைவன் தலைவி போஸ்ட்ரு. சரி அதை பார்த்து என் ஒய்ஃபு படத்துக்கு போய் நடம்பிடிக்க எங்களுக்கு முன்னாடி பாப்பா கிளம்பி நிற்க பைக்கை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புனா என் ஒய்ஃபு ஊரை சுற்றி கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டா. எங்கேயுமே வெளியே கூப்பிட்டு போகாத என் ஒய்ஃபு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் சுற்றி கூப்பிட்டு போனோம். தாமிரபரணி ஆறு, வண்ணாரப்பேட்டை பாலம் எல்லாத்தையும் சுற்றி கூப்பிட்டு போனால் என் ஒய்ஃபு குறுகுறுன்னு கேஎஃப்சியை பார்த்து ஒரே முறை சரி வரும்போது எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லி அவளுக்கு சமாதானப்படுத்திட்டு அங்கே எங்கேன்னு சுற்றி கடைசி வந்த இடம் நம்ம பிஎஸ்எஸ் தேட்டர். சரி ஓகே படம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்கிங்கில் பைக்கை போட்டு வந்து பார்த்தா யாருமே இல்லை. என்னடான்னு பார்த்தா படத்துக்கு 5 நிமிஷம் லேட்டு. சரி லேட் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு வேகமாக அடித்து பிடிச்சி உள்ளே போய் பார்த்தா படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. படம் ஸ்டார்ட் ஆனோடனே நல்ல ஒரு வைபாக இருந்துச்சுங்க. படம் வந்து சூப்பராக இருக்குது. என்ன கேட்டால் ஃபேமிலியாக போய் எல்லோரும் பார்க்கலாம். நம்ம விஜய் சேதுபதி என்ட்ரி செம மாசு. ஆனால் படம் வந்து ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான், நல்லா இருக்குது. எந்த ரிவ்யூ நான் பண்ணலை, பட் வந்து ஃபேமிலியோடு எல்லோரும் போய் பார்க்கலாம். இது விஜய் சேதுபதி கரியரில் ஒரு நல்ல மூவியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கு